சுகர் வந்ததுல இருந்து இனிப்பான பழங்களை சாப்பிடுவதை நிறுத்திட்டீங்களா? நீங்க மட்டும் கிடையாதுங்க. உங்கள மாதிரியே சர்க்கரை வியாதி வந்த பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சுகர் இருக்கிற எல்லா உணவுகளுமே டேஞ்சரஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 5 இயற்கையான பழங்கள் இருக்குதுங்க. நீங்க எந்தவித கவலையும் இல்லாம தாராளமா அந்த 5 பழங்களையும் சாப்பிடலாம். இந்த 5 பழங்களையும் இனிப்பு தன்மை இருக்குது. ஆனாலும் இதை நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய சுகர் ஏறாது. இந்த அற்புதமான 5 பழங்களுமே உங்களுடைய சுகருடைய அளவை குறைக்க உதவுது. நான் இது சும்மா சொல்லலைங்க. இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அந்த பழங்களை பற்றி நீங்க இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிடாத விஷயங்களை இந்த காணொளியில தெரிஞ்சுக்க போறீங்க. அது எப்படி சாப்பிட்டால் நல்லது அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாறப்போகுதுங்க, அதுவும் பயம் இல்லாம. ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சுனாவே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பழங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா அதுல உண்மையே கிடையாதுங்க. மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நேச்சுரலா நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மெடிசின்ஸை விடுறாங்க. அதற்கு பதிலா எனக்கு சுகர் இருக்குது, அதனால நான் இந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கட் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அதுல கூட சுகர் இருக்கு. மைதாவுல தயாரிக்கப்படுற உணவுல சுகர் இருக்கு. ஆனா இந்த உணவுகளை மறுபடியும் சாப்பிடுறாங்க. இயற்கையான பழங்களை விடுறாங்க. எல்லா விதமான பழங்களையும் டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது உண்மை இல்லைங்க. சில பழங்களை நீங்க சாப்பிடும் பொழுது அது உங்களுடைய கணையத்தை அற்புதமா செயல்பட வைக்குது, இன்சுலினையும் சேர்க்க வைக்குது, உங்களுடைய ரத்தத்தையும் சுத்திகரிக்குது. அது எந்தெந்த பழங்கள் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எந்த பழம் அதிகமா பிடிக்கும் அப்படிங்கறது கமெண்ட்ல தெரிவிங்க. ஹாய், நான் உங்கள் அனிகா. இது உங்கள் அனிகா டாக்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பழங்கள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய டயபெட்டிக் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதோட ஹீரோவே இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் தான். நீங்க சாப்பிடுற எந்த உணவாக இருந்தாலும் சரி, அதுல இந்த கிளைசமிக் இண்டெக்ஸோட எண் நம்பர் அதிகமா இருந்துச்சுன்னாவே அது உங்களுடைய பிளட் சுகரை அதிகரிக்கும். எவ்வளவு அளவு இந்த கிளைசமிக் இண்டெக்ஸோட எண் நம்பர் கம்மியா இருக்குதோ அவ்வளவுக்கு உங்களுடைய சுகர் ஸ்பைக் ஆகாம இது குறைக்கும். அதனால நீங்க சாப்பிட போற பழங்கள் எல்லாத்துலயுமே கிளைசமிக் இண்டெக்ஸ் 40க்கு கீழே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அந்த மாதிரி பழங்களை நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சுகர் ஆகுது இல்லையா, அந்த பிரச்சனை வராது. அந்த பழங்கள்ல இருந்து வர சுகர் இருக்கு இல்லையா, அத மெதுவாக உங்களுடைய பிளட்ல கலக்கும். இதனால நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க. அதே சமயத்துல உங்க உடம்பும் ஸ்டேபிளா இருக்கும். உதாரணத்துக்கு, இப்போ இந்த GA 40க்கு கீழே இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கூட்டர்ல போற மாதிரிங்க. அதுவே இந்த GA 70க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு ரேசிங் கார்ல போற மாதிரி. நான் இப்போ இந்த 5 பழங்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். ஆனா அதை சாப்பிடுவதற்கு சில விதிமுறைகள் இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு இந்த பழங்களை சாப்பிட போறவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்களா, இதை நீங்க எப்போ சாப்பிட போறீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதோட இதை நீங்க எப்படி சாப்பிட போறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். முதலாவதாக இருக்கிற அந்த பழம் கொய்யா பழம். சரி, இப்போ உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? 40க்கு கீழே இருந்தால் சேஃப்டி, 70க்கு மேல இருந்தா சாப்பிடக்கூடாது. கொய்யா பழத்துல கிளைசமிக் இண்டெக்ஸ் 20ல இருந்து 25 தாங்க இருக்குது. இந்த பழம் நல்ல இனிப்பா இருக்கும், கிரன்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழம். சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னாவே நீங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு பழம் இந்த கொய்யா பழம். சரி, இந்த கொய்யா பழத்துல என்னென்ன இருக்குது? இதுல டயட்ரி ஃபைபர் இருக்குதுங்க. இந்த டயட்ரி ஃபைபர் இருந்தால்வே சுகர் அப்சார்ப்ஷன் சொல்வாங்க. அதாவது சுகரை உங்க உடம்பு எடுத்துக்கிற அந்த ப்ராசஸை இந்த டயட்ரி ஃபைபர் ஸ்லோவாக்குது. இதுல வைட்டமின் C அதிகமா இருக்குது. இந்த வைட்டமின் C என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இன்சுலின் செல் இருக்கு இல்லையா, அதோடைய வீக்கத்தை இந்த வைட்டமின் C குறைக்குது. என்னென்ன சத்துக்கள் இருக்குதுங்கிறத பார்த்துட்டோம். இப்ப அது எந்த விதத்துல உங்களுக்கு உதவியா இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இது அதிகரிக்குது. சாப்பிட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு சுகர் டக்குன்னு ஏறுது இல்லையா, அதை தடுக்குது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற அடுத்த பிரச்சனை கான்ஸ்டிபேஷன், அதையும் இது சரிப்படுத்துது. அடுத்ததா இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். எப்பவுமே தோலோட தான் சாப்பிடணும். ஏன்னா அதிகமான நார்ச்சத்து அந்த தோல் பகுதியில தான் இருக்குது. நீங்க கொய்யாப்பழம் சாப்பிடும் பொழுது ரொம்ப பழுத்த பழமா சாப்பிடாதீங்க. கொஞ்சம் மீடியமா கிரன்ச்சியா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பழங்களை சாப்பிடுங்க.
ஏதாவது ஒரு கேப்ல உங்களுக்கு பசி எடுக்கும் இல்லைங்களா, அந்த சமயத்துல சாப்பிடலாம். ஈவினிங் ஒரு 4 to 5 மணி அந்த மாதிரி சமயத்துல நீங்க சாப்பிடலாம். ஆனா நீங்க சாப்பிடும் பொழுது அது கூடவே சேர்த்து இந்த கொய்யா பழத்தை சாப்பிடாதீங்க. பிளாக் சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அது கூடவே புதினா இலைகளை கொஞ்சம் நசுக்கி போட்டு அதையும் சேர்த்து சாப்பிடலாம். அடுத்தது நாவல் பழம். இது ஒரு பழம் மட்டும் கிடையாதுங்க, இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு டயபெட்டிஸ்க்கான ஒரு மருந்து. இதோடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு எவ்வளவு பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30. இதுல இருக்கிற ஜாமுலன் அப்படிங்கறது நீங்க சாப்பிடுற உருளைக்கிழங்கு, அரிசி இந்த மாதிரி உணவுகள்ல இருந்து அந்த ஸ்டார்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டார்ச்சை குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுறத ஸ்லோ ஆக்குது. இதுல அயன் சக்தி அதிகமா இருக்குதுங்க, இதனால ரத்த ஓட்டம் சீராகுதுங்க. இதுல இருக்கிற கொட்டை இருக்கு இல்லையா, அதை பொடியாக்கி கூட நீங்க தண்ணீர்ல கலக்கி சாப்பிடலாம். இதுவும் உங்களுடைய சுகர் லெவலை நல்லாவே குறைக்கும். சரி, என்ன விஷயத்துக்கு இந்த நாவல் பழம் உதவியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லைங்களா, அந்த சென்சேஷனை இது குறைக்குது. இனிப்பா அதிகமா சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங்கை இது கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுடைய கணையத்தையும் சிறுநீரகத்தையும் இது சுத்திகரிக்குது. சரி, இப்ப நாவல் பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5-6 நாவல் பழங்கள் சாப்பிடலாம். இந்த பழங்களோட தயிர் சேர்த்து அதோட லவங்கம், பட்டையுடைய மேல் தோல், ஒரு பிஞ்ச் அளவு இதை சேர்த்து ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணி நீங்க காலை வேளையில குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அடுத்த பழம் பேரிக்கா. இதோடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு 38 இருக்குதுங்க. இப்போ இந்த பழத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பெக்டின் அப்படின்னு இருக்குது. இது ஒரு ஃபைபர். பெக்டின் உங்களுடைய டைஜஷனை ஸ்லோ பண்ணுது, இதனால உங்களுக்கு அடிக்கடி பசி ஏற்படாது. அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய ஃபிளாவினாய்ட்ஸ், இது உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது. நீங்க உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் அதிகமாகுது இல்லைங்களா, அதை இந்த பழம் குறைக்குது. உங்களுடைய லிவரையும் கணையத்தையும் இது குணப்படுத்துது. இதை இப்ப எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதையும் நீங்க தோலோடு தான் கண்டிப்பா சாப்பிடணும். இந்த பழத்தை நீங்க சாப்பிடும் பொழுது நல்லா கட் பண்ணிட்டு அதுல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல சீரகத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் தூவி சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லது. அடுத்ததா எனக்கு ரொம்பவும் பிடித்த இழந்த பழம். இந்த இழந்த பழத்துல கிளைசமிக் இண்டெக்ஸ் 20ல இருந்து 25க்குள்ள இருக்குது. இதுல கேலிக் ஆசிட் இருக்குதுங்க. இந்த கேலிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, இது உங்களுடைய கணையத்துல இருக்கிற செல்களை புதுப்பிக்குது. இதுல நேச்சுரல் ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, இது உங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, பசி எடுக்காம உங்களை பாத்துக்குது. அது மட்டும் இல்லாத இதுல அயன் அதிகமா இருக்குது, வைட்டமின் ஏவும் நிறைஞ்சு இருக்குது. இன்சுலின் பயணம் பண்ற அந்த வழித்தடங்கள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இது உறுதியாக்குது. நரம்புகள்ல ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. மரத்து போயிருக்கிற சென்சேஷன் இருக்கு இல்லையா, அது வராமலும் பாதுகாக்குது. இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7ல இருந்து 8 பழங்கள் ஈவினிங் சமயத்துல நீங்க சாப்பிடலாம். இதை நல்லா காய வச்சுட்டு பவுடர் ஆக்கி இது கூடவே இஞ்சி சாறு இருக்கு இல்லைங்களா, அதை கலந்து சாப்பிடலாம். இது மாதிரி நீங்க தினமும் 1 டீஸ்பூன் அளவு சாப்பிட்டாலே போதும். இந்த பவுடரை நீங்க மோர் கூட கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சிறுதானியங்கள்ல கஞ்சி ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா அது கூட இந்த பொடியை தூவியும் நீங்க சாப்பிடலாம். அடுத்த பழம் முலாம் பழம், அதாவது மஸ்க் மெலான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் 35ல இருந்து 40க்குள்ள இருக்குது. இந்த பழத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் நேச்சுரலாவே பேலன்ஸ் பண்ணுது. இதுல இருக்கிற பீட்டா கேரட்டின் உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது. இது உங்க உடம்பு நல்லா கூல் பண்ணுதுங்க. நிறைய கூல் ட்ரிங்க் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்க குறைக்குது. இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஒரு பவுல் அளவு மட்டும் சாப்பிடலாம். இதை நீங்க மதிய உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். இந்த பழத்தை நீங்க சாப்பிடும் பொழுது பட்டையோட மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, அதை தூவியும் சாப்பிடலாம். அல்லது சியா விதைகளை ஊற வச்சு அதையும் நீங்க இதோட சேர்த்து சாப்பிடலாம். இப்படி நீங்க சாப்பிடும் பொழுது இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சுகர் வந்துருச்சுன்னா அந்த சுகர் உங்களுடைய லைஃபை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்க இயற்கையோட உதவியோட சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியாகவும் பயம் இல்லாம உணவுகளை சாப்பிடலாம். உங்களுக்கு சுகர் இருக்குன்னா அது உங்களுடைய எதிரி கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு அவேர்னஸா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டியவை. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.